ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டான, அதே நேரத்தில் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம உருளைக்கிழங்கு, பட்டாணி அப்படி இல்லைனா எல்லா காய்கறிகளும் போட்டு குருமா செய்வோம். முட்டை, சிக்கன், மட்டனில் குருமா செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பாசிப்பயிறு வச்சு குருமா செய்ய போகிறோம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதை இட்லி, தோசைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சப்பாத்தி, பூரிக்கு, ரைஸோடு சாப்பிடும் போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. பாசிப்பயிரில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. 50 வயசுக்கு பிறகு பெண்களும் ஆண்களும் சரி டெய்லி ப்ரோட்டீன் எடுத்துக்கணும். அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிருங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் சரி, அதே நேரத்தில் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக குருமா செஞ்சிடலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பாசிப்பயிறு குருமா செய்கிறதுக்கு முதல்ல பாசிப்பயிரை நல்லா வறுத்துக்கணும். பொதுவாக நம்ம பாசிப்பயிரை ஊற வச்சும் செய்யலாம். ஆனால் இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது டேஸ்ட்டும் சரி, மனமும் சரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சு 1/2 கப் அளவுக்கு பாசிப்பயிறு சேர்த்துருக்கேன். மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு கலர் வந்து மாறணும், கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இன்னொரு பக்கத்தில் ப்ரெஷர் குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2.5 கப்லேருந்து 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு வறுத்து வச்சுருக்க பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம். பாசிப்பயிரையும் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்த பிறகு ப்ரெஷர் குக்கர் மூடியை போட்டு வெயிட்டை போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 6 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணி ப்ரெஷர் ரிலீஸ் ஆனோன்னு ஓப்பன் பண்ணி அப்புறம் பார்த்துடலாம். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1/3 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். அதை சின்ன மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அதோட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்தா சரியாக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். இன்னொரு பக்கத்தில் பாருங்கள், பாசிப்பயிறு வந்து நல்லா வெந்திருக்கு. இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோன்னு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சோடனே 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லைனா பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து 2 பச்சை மிளகாவை நல்லா உடச்சி போட்டு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து வதக்கின பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு வதக்கணுன்னு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த எண்ணெயிலே இந்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோடனே நம்ம ஏற்கனவே பாசிப்பயிரை வந்து அவிச்சு வச்சுருக்கோம். அந்த தண்ணியை மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. தண்ணியை சேர்த்த பிறகு ஃப்ளேமை வந்து மீடியம் டு லோவில் வச்சு மூடியை போட்டு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரட்டும். அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், 12 நிமிஷத்துக்கு பிறகு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம பாசிப்பயிரை சேர்த்துக்கலாம். குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி புரதச்சத்து வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களோட தசைகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். குறிப்பாக 50 வயசை தாண்டின ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தசைகள் வந்து ரொம்ப வீக் ஆயிடும். இந்த மாதிரி புரதச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கிட்டால் உங்களோட தசைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். தேங்காய் விழுதியும் சேர்த்து மிக்ஸி ஜாரில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த தண்ணியும் இப்போ சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஏற்கனவே நம்ம பாசிப்பயிறு அவிக்கும் போது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தோம். அதுக்கு பிறகு வெங்காயம் வதக்கும் போது 1/2 டீஸ்பூன் சேர்த்தோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்த பிறகு அதிக நேரம் கொதிக்கக்கூடாது, திரிஞ்சு போயிடும் தேங்காய். அதனால் 2 நிமிஷம் நல்லா கொதிச்சா சரியாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப அருமையான புரதச்சத்து நிறைந்த பாசிப்பயிறு குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது காலையில் நீங்கள் டிஃபனுக்கு செஞ்சிங்கன்னா மதியம் சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த
பாசிப்பயிறு குருமாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் தூவி நல்லா கலந்து விட்டுட்டு பரிமாறிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.